என்ஜாய் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துட்டு இருக்கு. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கெஸிங் ஒன்று கொடுத்துருந்தோம். என்ன கெஸிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிசியில் 81 அப்படின்ற நம்பர் வரும். அப்படி 81 அப்படின்னு வந்தனா 281 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நம்பர். ஏன்னா கேமில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெண்டிங்கில் இருக்கிற நம்பர் எல்லாமே கரெக்டாக அடிச்சிடும். அதே ஏபி 28 நல்லா இருந்தது, பிசி 81 அப்படின்ற நம்பருமே நல்லா இருந்தது, ஓகேங்களா? எல்லா பக்கமும் அந்த நம்பர் கொஞ்சம் கரெக்டாக இருந்தாலும் மட்டும்தான் நேற்று நம்ம அந்த கெஸிங்கை கொடுத்துருந்தோம், ஓகேங்களா? அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த 03 நமக்கு அதுக்கு முன்னாடி நாள் நம்ம கொடுத்துருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? 703 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏபி 70, அப்படி 70ன்னு வந்துன்னா சிபோர்டு 3 அப்படின்னு பிசி 03 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் 2-3 விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏபியில் 024 3 நம்பர் ஏபி 024 அப்படின்னு சொன்னால், இதில் பார்த்தீங்கன்னா ஏபி 02, ஏசியில் 04 அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தான். அப்போ பிசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 03 அப்படின்ற நம்பர் பெண்டிங்கில் கரெக்டாக இருந்தது, ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன மாதத்தில் நம்ம கரெக்டாக 49க்கு ஒரு 50 நடிச்சிருந்தான், 60க்கு ஒரு 59, 59க்கு 60 முடிச்சிருந்தான், ஓகேங்களா? அதேமாரி தான் இந்த 69க்கு 70 வரும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் 49க்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஏபி ஒரு 50ன்னு வச்சு கேமை முடிச்சுட்டு 503 அப்படின்னு சொல்லி நேற்று சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கேமையே முடிச்சிட்டான், ஓகேங்களா? நல்ல நம்பர், நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி மறுபடியும் பிசியில் ஒரு 70 அப்படின்ற நம்பர் கேமில் அடிக்கணும். போன மாதம் எப்படி ஒரு 49க்கு ஒரு 50 நடிச்சானோ, ஒரு 59க்கு ஒரு 60 நடிச்சானோ, அதேமாதிரி இந்த 49க்கும் ஒரு 50 முடிச்சான், ஒரு 69க்கு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு 70 அப்படின்ற நம்பர் வர வேண்டியது இருக்குது. அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணுற ஐடியா இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிசி என்ன வரும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நாள் கெஸிங்கில் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஏன்னா 03 தான் நம்ம டார்கெட் வச்சுருந்தோம். கரெக்டாக 03 அப்படின்ற நம்பரை கேமையே முடிச்சிட்டான், ஓகேங்களா? இப்போ அதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஏபி 50 அப்படியே கிராஸில் சூப்பராக அடிச்சிருப்பான், பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா தோணுக்கு ஏபி 50 503 கரெக்டாக அப்படியே 502 மறுபடியும் பார்த்தீங்கன்னா 503 எப்படி அடிச்சுன்னு கிராஸில் பாருங்கள். 50 50 50ன்னு கொஞ்சம் கரெக்டாகவே இருந்தது. சப்போஸ் நேற்று ஏபி 50 அப்படின்ற நம்பர் நம்ம எடுத்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கம்பல்சரி 503 தவிர வேறு எந்த நம்பரையுமே போயிருக்க தேவையில்லை, ஓகேங்களா? ஒரு நல்ல பேட்டர்ன் மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த 35லாம் எங்கே அடிக்கிறானோ அங்கே ஒரு 53 கம்பல்சரி திருப்பி ஆடினே இருக்கிறான். போன மாதம் வச்சுருந்தான் ஏசி 53, பிசி 53. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏசியில் 53, ஒரு பிசி 50 மாற்றி பார்த்தீங்கன்னா அந்த 53 எங்கே அடிக்கிறானோ அங்கே எல்லாமே திருப்பி ஒரு 35 அப்படின்னு சொல்லி கேமே ஆடினு வரான். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ஏசியில் ஒரு 35 வச்சுருந்தான், அதுக்கு ஒரு 53 இப்போ முடிச்சிட்டான். பிசியில் ஒரு 35 இருக்குது, இதுக்கு ஒரு 53 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கெஸிங் ஒன்று கொடுக்க போகிறேன். என்ன கெஸிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கொடுத்த நம்பர் தான் மேக்ஸிமம் கேமில் வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? அது இன்றைக்கி வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களோட கெஸிங்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. அது இன்றைக்கி வரதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்லிடுறேன். நமக்கு பி போர்டு 2ன்னு வச்சு அடித்த நம்பரே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. என்ன பண்ணியிருந்தான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 25, அதுக்கு ஒரு 20, ஓகேங்களா? பிசி ஒரு 25, அதுக்கு சி போர்டு 0 வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 20 அப்படின்னு முடிச்சிருப்பான். அப்புறம் பாருங்கள் பிசியில் ஒரு 24ன்னு இருக்குது. இந்த 24க்கு கம்பல்சரி கேமில் பிசியில் ஒரு 29 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், ஓகேங்களா? இப்போ நிறைய இடத்துல நமக்கு 0ன்னு வைக்கும்போது அதுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை முடிச்சிருப்பான். அது மாதிரி தான் இன்றைக்கி அந்த கரெக்டாக 29 இன்றைக்கி வரதுக்கான வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு 03 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருக்கான், ஓகேங்களா? 03 அப்படின்னு சொல்லி ஒரு கேமை முடிச்சிருக்கான். இப்போ இதை திருப்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், 30 அப்படின்ற நம்பர் வரும். ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் 29ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அடிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? இதில் பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதத்தில் இந்த 2 நம்பர் அடிக்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல இந்த பேட்டர்னை இது வரைக்கும் மிஸ் பண்ணதே கிடையாது, ஓகேங்களா? நான் சார்ட்டில் நிறைய டைம் சொல்லிட்டேன். இப்போ 25க்கு ஒரு 20, அந்த 24க்கு கம்பல்சரி, ஏன்னா வேறு 2 கிடையாது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரூட்டை முடிச்சிட்டான், அடுத்த ரூட்டு, ஓகேங்களா? இப்போ பிசியில் 29 ஆல்ரெடி நம்ம 29 சொல்லி வந்ததுன்னா என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 329 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருந்தோம், ஓகேங்களா? எதுக்காக சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 929க்கு நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா 429 அப்படின்னு முடிச்சிருப்பான். அடுத்து போன மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 829ன்னு இருக்கும், அதுக்கு ஒரு 329 அப்படின்ற நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? ஏன்னா அதேமாதிரி ஏசியில் இந்த மாதம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30, பிசியில் ஒரு 39 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். அந்த 39 திருப்பி கண்டிப்பாக ஏசியில் ஒரு 39 அப்படின்ற நம்பருமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? இதில் இன்னொரு பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம், ஏன் இப்போ இந்த 329 இன்றைக்கி ஃபோக்கஸாக இருக்கான் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன், அதில் தரமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கான். அதனால தான் இந்த நம்பர் மேக்ஸிமம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. போன மாதம் சூப்பராக ஒரு விஷயம் பண்ணியிருந்தான், ஏபி 92 மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஏபி 92, ஓகேங்களா? அதேமாதிரி இந்த மாதம் பாருங்கள் ஏபி 82 மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஏபி 82, ஓகே? இங்கே 929 925, இங்கே 825 820,
ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேமை என்ன பண்ணியிருக்கான்னு ஏபி 292 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஏபியில் 292. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஏபியில் 282 அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கான். இப்போ இங்கே பாருங்கள் 925 இங்கே 825 929 820 இங்கே 2 ஏபி 92ன்னு அடிச்சவனுக்கு என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 42 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருப்பான். ஓகேங்களா? 42 292க்கு ஒரு 42. அதேமாரி பார்த்தீங்கன்னா 282ன்னு இருக்குது. இந்த 282க்கு கம்பல்சரி ஏபியில் ஒரு 32 அப்படின்னு சொல்லி கேம் முடியுதுன்னா கேம் கம்பல்சரி முடிஞ்சிடும். ஓகேங்களா? இதில் இன்னொரு விஷயம் ஹைலைட்டான விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 92 அடிக்கும்போது 42. ஓகேங்களா? அந்த 42ன்னு அடிக்கும்போது 429 அப்படின்னு சொல்லி 3 நம்பரை அப்படியே லாக் பண்ணியிருப்பான். ஓகேங்களா? அதேமாரி 82 அடிக்கும்போது கண்டிப்பாக 32ன்னு வரும்போது இந்த 382 329 அப்படின்ற நம்பரை அப்படியே லாக் பண்ணுறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக முடிச்சிருவான். ஏன்னா இங்கே ஹைலைட்டே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 292க்கு ஒரு 42. அந்த 42ன்னு வரும்போது 429. ஓகேங்களா? அதேமாரி 282ன்னு வரும்போது கரெக்டாக ஒரு 32. அந்த 32ன்னு வரும்போது கண்டிப்பாக கேமில் 329 அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஒரே ஒரு சிங்கிள் ஷாட். ஓகேங்களா? டைரெக்டாக ஒரே ஒரு நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன். ஏபி 32 கண்டிப்பாக கேமில் அடிக்க போகிறான். அதேமாரி பிசியில் ஒரு 29 கம்பல்சரி கேமில் அடிக்க போகிறான். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் ஒரு 39 கம்பல்சரி அடிக்க போகிறான். எப்பயுமே நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்பரை ஒரு 3 நம்பரை நம்ம டைரெக்டாக லாக் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று ஏபிஆர் பிசிஆர் ஏசிஆர்னு சொல்லிட்டு எல்லா செக்ஷன்லையும் அவர் லாக் பண்ணால் மட்டும்தான் அந்த நம்பரை வந்து நம்ம கரெக்டாகவே மிங்கிள் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம சொல்லியிருந்தாலும் இந்த 699 அடிக்கும்போது கரெக்டாக பிசி 69 ஏசி 69 ஏபி 69 பெண்டிங்கு. அதேமாதிரி ஏசி 99 நமக்கு ஏபி 99 அப்போ பிசி 99 ஒரு பெண்டிங். ஓகேங்களா? இதை எல்லாத்தையும் அவன் ப்ராப்பராக பண்ணும்போது கரெக்டாக ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பரை அடித்த மாதிரி இன்றைக்கி என்னோட கெஸிங் மேக்ஸிமம் இன்றைக்கி அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால தான் இன்றைக்குமே எடுத்து கரெக்டாக அந்த 29 கொடுக்குறேன். சப்போஸ் இன்றைக்கி வரல அப்படின்னா கம்பல்சரி ஃபாலோ பண்ணுறவங்க அதை தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் இன்றைக்கி இல்லை நாளைக்கு அடிச்சிடும். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பிசி 29 கம்பல்சரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பிசி 29 அப்படி 29ன்னு வருதுன்னா கம்பல்சரி 329ன்னு சொல்லிட்டு டேரெக்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.